சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா பூஜைகளும் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கும். பிரதோஷ பூஜை, சிவராத்திரி எல்லா பூஜையும் போயிட்டு இருக்கு. இந்த பிரதோஷங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் சாயங்காலம் 4:30 to 6 இதுதான் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அமிர்தத்தை கடையும் போது அந்த அமிர்தம் கடைஞ்ச டைம் தான் வந்து 4:30 to 6. இந்த பிரதோஷங்கிறது வந்து எல்லா தோஷங்களையும் நீக்கும். நோய், கடன், பிணி எல்லாமே, திருமண தடைகள் எல்லாமே நீங்குது. இந்த பிரதோஷ வேலையில சுவாமியை தரிசனம் பண்ணி உபவாசம் இருந்து அனுஷ்டிச்சா எல்லா தோஷங்களும் ஜாதகத்துல எவ்வித தோஷமா இருந்தாலும் நீங்கிற காலம் தான் இந்த பிரதோஷ கால பூஜையில கலந்துக்கிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அனுகிரகம் பண்றாரு. இந்த 4:30 to 6 வந்து பிரதோஷ காலம்ல வந்து பால், தயிர், நெய், அபிஷேக பொருட்கள் எல்லாமே, அபிஷேகத்தூள் எல்லாம் அபிஷேகம் பண்ணி, இளநீர் இதெல்லாம் அபிஷேகம் பண்றதுனால அவங்களோட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகிறது. அதனால சுவாமியை 4 to 6 அபிஷேகத்துல சுவாமி கலந்துட்டு சுவாமியை தோஷங்களை நீக்கிற இந்த கால பூஜை தான் பிரதோஷ கால பூஜை. அனைத்து தோஷங்களையும் நீக்கிற தோஷம் பிரதோஷம். எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி, நோய், கடன், திருமண தடை, குழந்தை பாக்கியம். இந்த கிராமத்துல வந்து ஒரு குழந்தை இல்லாம இருந்த ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்த குழந்தை ஒரே ஒரு அபிஷேகம் பிரதோஷ பூஜைக்கு அவங்களா வந்து கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கும் இல்லை, அவங்க ஒரு வீட்டு பிரச்சனையில வந்து சொன்னாங்க. பிரதோஷம் பண்ண பிரசாதம் மட்டும்தான் கொடுத்தோம். கரெக்டா 2 மாதம் கழித்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்குது. இப்போ நல்லபடியா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது எல்லாமே பண்ணாங்க. இங்க வந்து ரொம்ப விசேஷமா பூஜையெல்லாம் நடத்திட்டு போனாங்க. கண் கூட சுவாமி வந்து இங்க இந்த